Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நாம் முன்பே ரிமார்க் செய்தோம், இந்த ப்ராப்பர்ட்டி ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மட்டுமே உரித்தானது. நான் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நிறைவேற்றப்பட மாட்டாது என்று சொன்னோம். அதைத்தான் இங்கு எழுதியிருக்கிறோம். இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்பது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களுக்கு மட்டுமே உரித்தான பண்பு. அது நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களுக்கோ நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களுக்கோ உரித்தானது அல்ல என்பதை மனத்தில் கொள்ள வேண்டும், நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை விளக்கி புரிய வைக்கலாம். ஒரு நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக y டபுள் ப்ரைம் ப்ளஸ் y ஈக்குவல் டு 1 என்ற நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்வோம். இதற்கு y1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ், y2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் என்பது இரு தீர்வுகள் என்று நான் கூறினால் உங்களால் அதை வரையறையை கொண்டு வெரிஃபை செய்ய முடியும். எப்படி செய்வீர்கள்? y1 டபுள் ப்ரைம் என்ன என்று கண்டுபிடித்து அதனுடன் y1ஐ கூட்டி அது 1 என்று வருகிறதா, ரைட் ஹேண்ட் சைடு வருகிறதா என்று பார்ப்பீர்கள். y1 டபுள் ப்ரைம் என்ன? 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் டபுள் ப்ரைம் ப்ளஸ் y1 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் கண்டுபிடித்தால் அது மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் என்று வரும், அதாவது 1 என்று வரும். அதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. அதனால் நமக்கு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் என்பது இந்த கொடுக்கப்பட்டுள்ள நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்பதை காண்பிக்கிறது. அதேபோல் y2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு. ஏனென்றால் y2 டபுள் ப்ரைம் ப்ளஸ் y2 என்பது மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு என்று வருகிறது. அதனால் நமக்கு இப்பொழுது இரு தீர்வுகள் y1 y2 ஃபார் இந்த நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கிடைத்துவிட்டது. இப்பொழுது நாம் இவற்றின் நேரியல் கலவையை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நேரியல் கலவையில் C1 என்பதை 1 என்றும் C2 என்பதை 1 என்றும் எடுத்துக்கொண்டால் நமக்கு y1 ப்ளஸ் y2 என்ற தொகை கிடைக்கிறது. இந்த தொகை இந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வா என்பதை பார்ப்போம். y1 ப்ளஸ் y2 என்பது 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ், அதாவது 2 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் என்று வரும். நாம் இப்பொழுது காண்பிக்கலாம் இது அந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க முடியாது. ஏனென்றால் இது அந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றவில்லை என்று காண்பிக்கப் போகிறோம். அதனால் y டபுள் ப்ரைம் ப்ளஸ் y என்ன என்று கண்டுபிடிக்கலாம். y-ஐ 2 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு y டபுள் ப்ரைம் என்பது 2 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் டபுள் ப்ரைம், y என்பது 2 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். இதை கண்டுபிடித்தால் நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் என்று வருகிறது. காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும், மைனஸ் சைன் எக்ஸ் கேன்சல் ஆகும், நமக்கு 2 என்று வருகிறது. அதுதான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இடது கை பக்கம். அதில் 2 என்று வருகிறது, வலது கை பக்கத்தில் 1 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அதனால் இந்த y1 ப்ளஸ் y2 என்ற நேரியல் கலவை இந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்யவில்லை. அதனால் இந்த நேரியல் கலவை நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ஆகாது. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ் குட் ஒன்லி ஃபார் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்பது தெளிவாகிறது. அது நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நிறைவேற்றப்பட மாட்டாது என்பது தெளிவாக புரிகிறது இந்த உதாரணத்தின் மூலம்.
அடுத்ததாக நாம் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். y1 என்பது இதன் தீர்வு என்று பார்த்தோம். ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் என்பது 13 என்ற கான்ஸ்டன்ட்டை எடுத்துக்கொண்டால் அந்த 13ஆல் y1ஐ பெருக்கினால் 13 × 1 + cos x டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க முடியாது. ஏனென்றால் y1 ப்ரைம் அதுக்கு -13 sin x என்று வருகிறது, y1 டபுள் ப்ரைம் -13 cos x என்று வருகிறது. அதனால் y1 டபுள் ப்ரைம் + y1 is -13 cos x + 13 × 1 + cos x. அதனால் 13 என்று வருகிறது. இது நிச்சயமாக வலது கைப்புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று இல்லை. அதனால் a constant multiple of y1 is not a solution of the non-homogeneous linear differential equation என்பது தெரிகிறது. அதேபோல் y2ஐ எடுத்துக்கொண்டால் -8ஆல் அதை பெருக்கினால் -8 டைம்ஸ் y2 is not a solution என்பதை காண்பித்திருக்கிறோம். அதனால் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் சொல்யூஷன் என்பதும் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தீர்வு ஆக முடியாது. ஏனென்றால் அதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றாது. அதனால் ஒரு நேரியல் கலவை ஆஃப் 2 தீர்வுகள் for a non-homogeneous linear differential equation cannot be a solution of the non-homogeneous linear differential equation என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அடுத்தது ஒரு நான்-லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்வோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது y டபுள் ப்ரைம் × y - xy ப்ரைம் = 0. இது நான்-லீனியர் ஏனென்றால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y டபுள் ப்ரைம் xஐ மட்டும் சார்ந்து இல்லை, அது yஆல் பெருக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது நான்-லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதற்கு y1 = x² என்பது ஒரு தீர்வு, y2 = 1 என்பது ஒரு தீர்வு என்று நான் கூறுகிறேன். அதை நாம் வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். எப்படி? x² டபுள் ப்ரைம் × x² - x × x² ப்ரைம் என்ன என்று பார்த்தால் நமக்கு அது 2x² - 2x² என்று வருகிறது. அது 0. அதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் வலது கைப்புறத்தில் இருக்கிறது. அதேபோல் y2 = 1 என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் y2 ப்ரைம் is 0. அதனால் இந்த டேர்ம் 0. y2 டபுள் ப்ரைம் 0. இந்த டேர்ம் 0. அதனால் y2 = 1 என்பது இந்த வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவேற்றி விடுகிறது. அதனால் நமக்கு 2 தீர்வுகள் இந்த நான்-லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கிடைத்துவிட்டது. இப்பொழுது நாம் இவற்றின் தொகை இந்த நான்-லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வா என்று பார்க்க வேண்டும். அதனால் y1 + y2 என்று எடுத்துக்கொள்ளலாம். அது x² + 1 என்று ஆகும். இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு இல்லை என்பதை நாம் இப்பொழுது காண்பிக்க வேண்டும். அதனால் நாம் x² + 1 the whole double prime into x² + 1 minus x into x² + 1 the whole prime ஐ எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாம் இந்த தொகை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறதா என்று பார்க்கிறோம். அதனால் அதனுடைய இடது கைப்புறத்தை எடுத்துக்கொண்டு இந்த சொல்யூஷனை இந்த இடது கைப்புறத்தில் உள்ள டேர்ம்களில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு 2 × x² + 1 - 2x × x என்று வருகிறது. அதாவது 2 என்று நமக்கு விடை கிடைக்கிறது. அதுதான் இடது கைப்புறம். ஆனால் வலது கைப்புறத்தில் 0 என்று இருக்கிறது. இந்த 2 cannot be equal to 0. அதாவது இந்த தொகை y1 + y2 which is equal to x² + 1 என்பது கொடுக்கப்பட்டுள்ள நான்-லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ஆக முடியாது. அதனால் நேரியல் கலவை ஆஃப் 2 தீர்வுகள் for non-linear differential equation அந்த non-linear differential equationின் தீர்வு ஆக முடியாது. அது அந்த differential equationை நிறைவேற்றாது என்பது இந்த உதாரணத்தின் மூலம் நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அதாவது தொகை அதனுடைய தீர்வாக முடியாது என்று கூறிவிட்டோம். இப்பொழுது ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப்
y1 அதாவது எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துட்டால் கான்ஸ்டண்ட்டை -1 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு -x ஸ்கொயர் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்பதை வெரிஃபை பண்ண வேண்டும். நிச்சயமாக அது இல்லை என்பது தெரிகிறது. ஏனென்றால் இதை -x ஸ்கொயர் இஸ் y1 என்று எடுத்துக்கொண்டால் y' என்பது -2x ஆகும், y" என்பது -2 ஆகும். அதனால் இந்த டேர்ம் 2x² ஆகும். அது இதனுடன் கேன்சல் ஆகாது, அதனால் 0 கிடைக்காது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் y1 will not be a solution. அதனால் நாம் y1 y2 என்று 2 தீர்வுகள் இருந்தால் ஒரு நான்லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு அதனுடைய தொகையும் அதனுடைய தீர்வு அல்ல, அதன் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் ஒரு சொல்யூஷனும் அதனுடைய தீர்வு அல்ல. அதாவது நேரியல் கலவை ஆஃப் 2 தீர்வுகள் ஆஃப் நான்லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக முடியாது என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். அதனால் நேரியல் கலவை என்பது ஹோமோஜீனியஸ் லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய அவற்றிற்கே உரித்தான ஒரு ப்ராப்பர்ட்டி என்பது நன்றாக நமக்கு புலப்படுகிறது. அதை அந்த தேற்றத்தின் மூலமும் நாம் புரிய வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமை எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை நீங்கள் பார்த்திருந்தால் 2 தீர்வுகள் பார்த்தோம் ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. அது நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும் பட்சத்தில் அந்த 2 தீர்வுகளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய நேரியல் கலவை c1y1 + c2y2 என்று எடுத்துக்கொண்டோம். அந்த c1 c2 என்பவற்றை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். அதனால் நாம் இப்பொழுது ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேரியல் 2வது வரிசை சாதாரண வகைக்கெழுவாக இருந்து அது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருப்பதாக கொள்ளலாம். அதற்கு உரித்தான இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் எழுதப் போகிறோம். அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிலை நிபந்தனைகள், அதாவது இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்பது y of x0 equal to y0, y prime of x0 equal to y prime not என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. y0 y prime not என்பதெல்லாம் ஒரு தெரிந்த எண்கள், அது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஆரம்ப நிலை நிபந்தனைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கொண்டு நம்மால் c1 c2 என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்ன என்பதை கண்டுபிடிக்க உபயோகிக்க வேண்டும். y equal to c1 y1 plus c2 y2 என்பது பொது தீர்வாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளை உபயோகப்படுத்தினால் c1 c2 என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட மதிப்புகளை இதில் சப்ஸ்டிடியூட் செய்தால் y1 y2 என்பது ஒரு சூட்டபிள் சொல்யூஷன்ஸாக இருந்தால், சூட்டபிள் சொல்யூஷன்ஸ் என்றால் என்ன என்பதை பின்னால் தெளிவுபடுத்துவோம். ஆனால் நினைவு வைத்து கொள்ளுங்கள், y1 y2 என்பது சூட்டபிள் சொல்யூஷன்ஸாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து நேரியல் கலவை c1 y1 plus c2 y2 என்று எடுத்துக்கொண்டால் y equal to c1 y1 plus c2 y2 என்பது 2 தன்னிச்சையான மாறிலிகளை உள்ளடக்கி இருக்கிறது. அவை c1 c2. அந்த பட்சத்தில் இந்த y equal to c1 y1 plus c2 y2 என்பதை இந்த ஹோமோஜீனியஸ் லீனியர் 2வது வரிசை சாதாரண வகைக்கெழுவின் பொது தீர்வு என்று கூறுவோம். மறுபடியும் சொல்லுகிறேன், y1 y2 என்பது சூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ். அப்படி என்றால் என்ன என்பதை பின்னால் தெளிவுபடுத்த போகிறோம். அந்த c1 c2வின் மதிப்பை இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளை கொண்டு நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இதற்கு ஜாமெட்ரிக்கலாக
புரிய வைத்து கொள்ள முடியுமா என்பதை பார்ப்போம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டால் அதனுடைய தீர்வு y என்பது ஒரு செயல்பாடு, அது xஐ சார்ந்து இருக்கிறது. அதனால் அந்த y = y of x என்பதை ஒரு வரைவு வளைவாக இந்த xy பிளேனில் வரைய முடியும். அதனால் y = y of x என்ற தீர்வு இந்த வளைவாக இருந்தால் ஆரம்ப நிலை நிபந்தனைகள் என்ன என்று புரிந்து கொள்வோம். y at x0 = y0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த தீர்வு x0, y0 என்ற புள்ளி வழியாக நிச்சயம் செல்ல வேண்டும் என்பது புலப்படுகிறது. மற்றும் அந்த புள்ளியில் y'0, அதாவது அதனுடைய டான்ஜென்ட் at x0, y0 must have slope, அதாவது சாய்வு கொடுக்கப்பட்டுள்ள y'0ஆக இருக்க வேண்டும். அதாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய தீர்வு வரைவளைவாக இங்கு xy பிளேனில் வரையப்பட்டால் அந்த வளைவு x0, y0 என்ற புள்ளி வழியாக செல்ல வேண்டும். அந்த புள்ளியில் நாம் வரையக்கூடிய டான்ஜென்ட் என்பதின் சாய்வு கொடுக்கப்பட்டுள்ள y'0ஆக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்த ஒரு வளைவு y = y of x என்பதை கணித உறவாக எழுதும்பொழுது அது நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுவின் தீர்வாக அமைகிறது என்பதைத்தான் நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கூறுகின்றன. நாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்வைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு. இப்பொழுது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இதை புரிந்து கொள்வோம். y" + y = 0 இதை நாம் முதலிலிருந்தே பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாம் ஆரம்ப நிலை நிபந்தனைகளை கொடுப்போம். y at 0 = 3, அதனால் x0 என்பது 0, y0 என்பது 3 என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். y'0 = -12, அதனால் x0 = 0, y'0 = -12 என்று தெரிகிறது. நமக்கு தெரியும் y1 = cos x, y2 = sin x என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு தீர்வுகள். இதை நாம் முன்பே வெரிஃபை செய்து விட்டோம். இதனுடைய நேரியல் கலவை c1 cos x + c2 sin x என்பதும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்பதையும் வெரிஃபை செய்து விட்டோம். y = c1 cos x + c2 sin x என்பதுதான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்று எழுதுவோம் என்று சொன்னோம். ஆனால் y1, y2 சூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதன் பொது தீர்வை c1 cos x + c2 sin x என்று எழுதலாம். இப்பொழுது ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்ய முயற்சிப்போம். y of 0 = 3 என்றால் 3 = c1 cos 0 + c2 sin 0, அதாவது c1 = 3 என்று கிடைக்கும். அடுத்தது y' at 0 = -12 என்பதை நிறைவு செய்ய வேண்டும். y' 0 = -12 என்றால் -12 = -c1 × sin 0 + c2 × cos 0 என்று வரும். அதாவது c2 = -12 என்று கிடைக்கிறது.
C1 3 என்று கிடைத்தது, C2 -½ என்று கிடைக்கிறது. அதனால் இந்த 2 ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் நமக்கு இந்த 2 கான்ஸ்டன்ட் C1 C2 இவற்றின் மதிப்பை கண்டுபிடிக்க உதவி புரிகின்றன. அதை கொண்டு நம்மால் இந்த மதிப்பை 3 என்றும் C2வை -½ என்றும் கண்டுபிடிக்க முடிகிறது. அதனால் நமக்கு 3 cos x -½ sin x என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு தீர்வாகிறது. அது ஒரு குறிப்பிட்ட தீர்வு, ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவேற்றிய தீர்வாக நமக்கு கிடைக்கிறது. அதை பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று சொல்வோம். அதாவது குறிப்பிட்ட தீர்வு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு இது என்று சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்யும் வண்ணம் நமக்கு கிடைக்கும். இதுவரை நாம் பார்த்து வந்த விஷயங்களிலிருந்தும் உதாரணங்களிலிருந்தும் சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸை பார்த்து நாம் அந்த 2 தீர்வுகள் y1 y2 என்பது சூட்டபிள் சொல்யூஷன்ஸாக எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை கண்டுபிடிக்கலாம் அல்லது புரிந்து கொள்ளலாம். நாம் y1 is a solution of இந்த homogeneous differential equation என்று எடுத்துக்கொண்டால் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் y1ம் சொல்யூஷன் ஆகிறது. அந்த உதாரணத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் y1 = cos x என்பது y" + y = 0 என்பதின் ஒரு தீர்வு. இதனுடைய கான்ஸ்டன்ட் மல்டிபிளும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு ஆகும். அதனால் மற்றொரு தீர்வு y2 என்பதை k டைம்ஸ் cos x என்று எடுத்துக்கொள்ளலாம். இது k என்பது ஒரு தன்னிச்சையான மாறிலி, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் நமக்கு 2 தீர்வுகள் கிடைத்துள்ளன. அவை y1 = cos x, y2 = k cos x, where k is an arbitrary constant. அதனால் y1/y2 என்பது cos x cos x, அதாவது 1/k என்று வருகிறது. அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது linearity property of homogeneous second order differential equation படி இந்த தீர்வுகளின் நேரியல் கலவையும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாகும். அதாவது y = c1 cos x + c2 டைம்ஸ் k cos x என்பதும் இந்த y" + y = 0 என்பதின் தீர்வு, பொது தீர்வு. அதாவது c1 + c2 × k multiplied by cos x. ஆனால் c1 + c2 × k என்பது ஒரு கான்ஸ்டன்ட், அதை நான் c என்று குறிக்கிறேன். அதனால் எனக்கு y = c cos x என்பது வருகிறது. அதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று குறிக்கிறது. அதனால் இப்பொழுது நான் ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனையை எடுத்துக்கொண்டால் என்னால் c-ஐ கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்க்க போகிறேன். ஆரம்ப நிலை நிபந்தனை y(0 = 3, y'0 = -½ என்று எடுத்துக்கொள்வோம். y = c cos x என்று இருக்கும் பட்சத்தில் y' - c sin x ஆகிறது. அதனால் y" - c cos x ஆகிறது. அதனால் நான் இந்த ஆரம்ப நிலை நிபந்தனை y(0 = 3 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு 3 = c × cos 0 என்று வருகிறது. அதாவது c = 3 என்று வருகிறது. அடுத்ததாக நாம் y'0 = -½ என்ற ஆரம்ப நிலை நிபந்தனையையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் y'0 = -½ என்று எடுத்துக்கொண்டால் y' என்பது -c sin x, y'0 என்பது -c sin 0. c என்பது 3 என்று கிடைத்துவிட்டது. அதனால் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் -3 sin 0 என்பது -½ ஆக இருக்க முடியும். நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் sin 0 0, ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆகும்,
இடது கைப்புறத்தில் -12 இருக்கிறது. -12 cannot be 0. அதனால் y prime 0 = -12 என்ற ஆரம்ப நிலை நிபந்தனையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால் y2 = ky1. y2 is a constant multiple of y1 என்பதை இரண்டாவது சொல்யூஷனாக நான் எடுத்துக்கொண்டால் என்னால் 2 ஆரம்ப நிலை தீர்வு நிலைகளையும் நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் இந்த உதாரணத்தின் மூலம் தெளிவாகிறது. மறுபடியும் கூறுகிறேன். y1 என்பது cos x, y2 என்பது கான்ஸ்டன்ட் டைம்ஸ் cos x என்று இரு தீர்வுகள் ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எடுத்துக்கொண்டால் அவற்றின் நேரியல் கலவையும் அதனுடைய சொல்யூஷனாகும் என்று எடுத்துக்கொண்டால் என்னால் 2 ஆரம்ப நிலை தீர்வுகளையும் தீர்வு செய்ய முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அதனால் 2 தீர்வுகளும் ஒன்றிற்கு ஒன்று சார்ந்ததாக இருக்கக்கூடாது. ஏன்? y1 = cos x, y2 = c cos x என்று எடுத்துக்கொண்டால் y1/y2 என்பது 1/c என்று வருகிறது. அதாவது y1 என்பது 1/c டைம்ஸ் y2 என்று வருகிறது. அதாவது y1 என்பது கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் y2 என்று வருகிறது. அவை ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இரு தீர்வுகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் நேரியல் கலவையை எடுத்துக்கொண்டால் நம்மால் அந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்ய முடியாமல் போகிறது. அதனால் ஒரு பொது தீர்வு எழுத வேண்டும். நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்று வரும்பொழுது 2 தீர்வுகளின் நேரியல் கலவை ஒன்றுக்கு ஒன்று விகிதாச்சாரத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்பதுதான் இந்த உதாரணத்திலிருந்து நமக்கு புலப்படுகிறது. அதாவது we must exclude proportionality between two solutions y1 and y2 whenever we want to say that their linear combination is a general solution of the differential equation. அதாவது பொதுவான தீர்வு என்பதை வரையறுக்கும் பொழுது, டிஃபைன் செய்யும் பொழுது விகிதாச்சாரத்தில் உள்ள 2 தீர்வுகளை விலக்கிவிட வேண்டும், எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இரு தீர்வுகளும் ஒன்றிற்கு ஒன்று சார்ந்து இருக்கக்கூடாது, அவை விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட இரு தீர்வுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கும் இரு தீர்வுகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் நேரியல் கலவையை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உதாரணம் நமக்கு விளக்குகிறது. அதாவது in defining the concept of general solution of linear second order differential equation, we must exclude 2 solutions which are proportional to each other. General solution என்பது linear combination of 2 solutions which are proportional to each other ஆக இருக்க முடியாது என்பதைத்தான் நாம் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டு உள்ளோம். அதனால் பொது தீர்வு விகிதாச்சாரத்தில் உள்ள 2 தீர்வுகளின் நேரியல் கலவையாக இருக்க முடியாது. இதை புரிந்து கொண்டதனால் நாம் பின்னால் ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது என்ன என்பதை இப்பொழுது கூறலாம். அதனுடைய டெஃபனிஷன், வரையறை என்ன என்பதை பார்க்கலாம். லீனியர் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு y டபுள் பிரைம் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒய் பிரைம் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 என்று இருக்கும் பொழுது அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன், பொது தீர்வு என்பது y ஈக்குவல் டு c1y1 ப்ளஸ் c2y2 என்று இருக்கும்.
இதில் y1 y2 என்ற இரண்டு சொல்யூஷனும் ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர் கிடையாது. y1 and y2 ஆர் நாட் ப்ரொபோர்ஷனல். அப்பேற்பட்ட இரண்டு தீர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றைத்தான் நாம் சூட்டபிள் சொல்யூஷன்ஸ் ஆஃப் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று குறிப்பிட்டோம். அதனுடைய நேரியல் கலவையை எடுத்துக்கொண்டால் அது c1y1 + c2y2 என்று எடுத்துக்கொண்டு y = c1y1 + c2y2 என்பது இந்த லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்று கொடுக்க வேண்டும். அதுதான் பொது தீர்வின் வரையறை.